மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு தொண்டு நிறுவன அமைப்புகள் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சென்னையில் பெய்த கனமழையால் எண்ணிலடங்காத மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கோட்டுபுரம், சைதாப்பேட்டை, ஜாபர்கான்பேட்டை, முடிச்சூர், தாம்பரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அரசு தரப்பில் பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டாலும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கல்லூரி மாணவர்கள் என பல தரப்பினர் அமைதியாக சத்தமின்றி விளம்பரமின்றி பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக தினமும் அவர்களுக்கு தேவையான என்ன தேவை என்பதை உணவு, உடை மற்றும் மருந்துகள் உட்பட பல்வேறு பொருட்களை, உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக உணவு, உடை, பேண்ட், ஷர்ட்டுகள், புடவைகள், பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், டிஷர்ட்டுகள், அப்புறம் 25 கிலோ பேக் உள்ள அரிசிகள், 4000 மூட்டை அரிசிகள் மற்றும் பல்வேறு பொருட்களை, பெட்ஷீட்டுகள், பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், துண்டுகள், ஆயில் எண்ணெய், சமையல் எண்ணெய்கள் உட்பட பல்வேறு பொருட்கள், உணவு, எவல் சிறுவல் தட்டுகள், அரிசி மூட்டைகள் உட்பட பல்வேறு பொருட்களை இங்கே அடுக்கி வைத்துள்ளனர். தொடர்ந்து 3 நாள்லேருந்து இந்த ஒர்க்கு கண்டினியூஸாக பண்ணின்னு இருக்கோம். வி ஹவ் சப்ளைடு சின்ன சின்ன கிராமம், பெரிய ஊர், மிச்சாந்தூர், மிஞ்சூர், ஊர்பாக்கம் எல்லாம், தாம்பரம், வேளச்சேரி, வேசால்பாடி, போரூர், கொருக்பேட் கிட்ட 40 வண்டி மேலே நம்ம சப்ளைஸ் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி இவர்களைப் போல் பல்வேறு சமூக தொண்டு நிறுவனங்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து வருகின்றனர். இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகுந்த ஆறுதலை தருவதாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் சங்கரன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையில் அதிகம் பாதிக்கப்பட்ட வேளச்சேரியில் மழை வெள்ளம் இன்னும் வடியாத நிலை உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒருபுறம் தங்களால் ஆன உதவிகளை செய்து வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இணைந்து வேளச்சேரியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்கள் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வேளச்சேரியில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 30,000 பேருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக முதல் நாளில் கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேருக்கு ஃபுட் பாக்கெட்டும், நேற்று ஒரு 20,000 பேருக்கும், இன்றைக்கி ஸ்டில் தேர் கோயிங் பண்ணின்னு இருக்கோம். அவங்களுக்கு மெயினாக ப்ரெட்டு, இங்கே எங்களுக்கு லங்கர் கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வராங்க. யாருன்றது தெரியல நமக்கு. தே கம் ஃபார்வர்ட் டு டொனேட் த ஃபுட் மெட்டீரியல், ஃபுட் ஐட்டம்ஸ், ரைஸு எல்லாமே பண்ணுறாங்க. எல்லா பொருட்களுமே இருக்குது. அரிசி, சர்க்கரை, ஆயிலு, பிஸ்கட்டு, பால் பவுட்ரு, பார்த்திங்கன்னா அப்புறம் சப்பாத்தி, ஃபுட் ஐட்டம், சப்பாத்தி, ஃப்ரெட்டு எல்லா ஐட்டமுமே மிக்சிங்கில் கொண்டு வந்துருக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக கொடுக்குற மாதிரியும் ஃபேமிலி பேக் மாதிரியும் கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம். அரிசிலாம் நிறையா கொண்டு வந்துருக்குறோம். ஃபேமிலி பேக் கொடுக்குற மாதிரினாக்கா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குற மாதிரி தனித்தனியாக அதில் ரவை, ஆயிலு, ரைஸு எல்லாமே தனித்தனியாக ஒரு பேக் பண்ணி அது தனியாக போட்டு கொஞ்சம் ஐட்டம் கொண்டு வந்துருக்குறோம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு 3 வண்டியில் லோடு கொண்டு வந்தோம்.